ஹலோ நீட் aspirants, வெல்கம் டு அச்சூஸ் நீட் லேப். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அனிமல் கிங்டம் சாப்டர்ல உள்ள ஃபைலம்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். இன்னைக்கு 2 ஃபைலம் பார்க்க போறோம் இந்த வீடியோல, ஃபைலம் எக்னோடர்ம்ஸ் அண்ட் ஃபைலம் மொலஸ்கா. ஸோ ஃபைலம் எக்னோடர்ம்ஸோட எக்ஸாம்பிள்ஸ்க்கான ட்ரிக்ஸ் பார்க்கலாமா வாங்க. ஸோ அதில் எக்ஸாம்பிள்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்டரியா வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டார் ஃபிஷ்ன்னு சொல்லுவோம். எக்கினஸை வந்து சி அர்ச்சின்னு சொல்லுவோம். ஆன்டிடானை வந்து சி லில்லின்னு சொல்லுவோம். குக்கும்ரியா சி குக்கும்பர்னு சொல்லுவோம். அடுத்தது ஒப்புரியா பிரிட்டில் ஸ்டார்னு சொல்லுவோம். ஸோ இதை ஞாபகிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் பார்க்கலாமா. ட்ரிக் பாருங்க. எக்கினஸ், அர்ஜெண்டா, ஆஸ்டரை வந்து ஈஸ்டர் ஞாபகிக்கோங்க. ஈஸ்டர்னா ஒரு ஃபங்க்ஷன், ஓகே தானா. ஈஸ்டருக்கு ஸ்டார் மாட்ட ஆன்டிட்ட சொன்னான். ஆன்டி வந்து லில்லி குக்கும்பர் வாங்கிட்டு பிரிட்டில் ஸ்டாரோட வர சொன்னாங்க. ஸோ என்னன்னா எக்கினஸ்ன்ற ஒரு பொண்ணு ஈஸ்டருக்கு ஸ்டார் மாட்டுறதுக்கு அவங்க ஆன்டி கிட்ட சொல்லியிருக்கா. அவங்க ஆன்டி என்ன சொன்னாங்க, ஓகே நீ லில்லி குக்கும்பர் வாங்கிட்டு அப்படியே ஸ்டாரும் வாங்கிட்டு வா. அந்த ஸ்டாருக்கு பிரிட்டில் ஸ்டார்னு பேர் வச்சிருக்காங்க. ஸ்டாரோட வர சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க, ஓகே தானா. இதுல வந்து எக்கினஸ்னா என்னது, எக்கினஸ்னா சி அர்ச்சின், அதுதான் அர்ஜென்ட், ஓகே தானா. இந்த அர்ஜென்ட் யூஆர வந்து அர்ச்சின் வச்சுக்கோங்க. அடுத்தது ஆஸ்டர்னா என்னது, ஸ்டார் ஃபிஷ், ஓகே தானா, ஸ்டார் ஃபிஷ். அடுத்தது ஆன்டினா என்னது, ஆன்டிடான்னா என்னது, சி லில்லி, அதுதான் ஆன்டி லில்லின்னு போட்டிருக்கேன். அடுத்தது குக்கும்ரியா தான் சி குக்கும்பர், ஸோ அது குக்கும்பர் ஞாபகிச்சுக்கோங்க. அடுத்தது பிரிட்டில் ஸ்டார்னா என்னது, ஒப்பூரியா, ஓகே தானா. ஸோ அது வந்துட்டு ஒப்பீரியான்னு வச்சுக்கோங்க. இந்த ஓ தான் என்னது, ஒப்பீரியா. ஸோ எக்கினஸ், அர்ஜெண்டா, ஈஸ்டருக்கு ஸ்டார் மாட்ட ஆன்டிட்ட சொன்னா, ஆன்டி லில்லி குக்கும்பர் வாங்கிட்டு பிரிட்டில் ஸ்டாரோட வர சொன்னாங்க. இது ஞாபகிச்சுக்கோங்க. இதுனா எல்லாமே உங்களுக்கு எல்லாமே கிட்ட வந்துடும். ஸோ ஈஸியா இருக்கும் ஞாபகிச்சுக்கிறதுக்கு. இப்போ அடுத்த ஃபைலம் போலாமா. இப்போ அடுத்த ஃபைலம்கான ட்ரிக்ஸ் பார்க்கலாம். ஃபைலம் மொலஸ்கான எக்ஸாம்பிள்ஸோட ட்ரிக்ஸ் பார்க்கலாம். ஸோ இதோட எக்ஸாம்பிள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிலியா ஆப்பிள் ஸ்னெயில், பினாக்டடா பேர்ல் ஆயிஸ்டர், சீப்பியா கர்ட்டில் ஃபிஷ், லோலிகோ ஸ்குவிட், அக்டோபஸ் டெவில் ஃபிஷ், அப்ளிசியா சீஹர், டென்டாலியம் டஸ்குஷல், கிளிட்டியோஃபியூரா கைட்டான். ஸோ இதுக்கு ஒன்று ட்ரிக்ஸ் பார்க்கலாமா. பிலியா ஆப்பிள் செல்லர் கிட்ட கட் பண்ணி தாங்கன்னு பின்னாடியே ஆயிஸ்டர் போல போனா. ஸோ பிலியானா என்னது, ஆப்பிள் ஸ்னெயில், ஓகே தான். பிலியா ஆப்பிள் ஸ்னெயில் வச்சுக்கோங்க. செல்லர், இந்த எஸ்சி வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா சீப்பியா, ஓகேவா. சீப்பியா என்னது, கர்ட்டில் ஃபிஷ், அதுதான் நம்ம கட்டுன்னு போட்டிருக்கோம். சீப்பியா கர்ட்டில் ஃபிஷ். அடுத்தது பின்னாடியே, ஓகேவா, பிஐஎன். இந்த பிஐஎன் என்னன்னு யோசிச்சுக்கோங்க, பினாக்டடா. ஆயிஸ்டர், பினாக்டடா என்னது, பேர்ல் ஆயிஸ்டர், அதுதான் ஆயிஸ்டர்னு போட்டிருக்கேன். நீங்க பேர்ல் ஆயிஸ்டர்னு யோசிச்சுக்கோங்க, ஓகே தானா. பிலியா ஆப்பிள் செல்லர் கிட்ட கட் பண்ணி தாங்கன்னு பின்னாடியே ஆயிஸ்டர் போல போனான்னு யோசிச்சுக்கோங்க. ஸோ பிலியா ஆப்பிள் ஸ்னெயில், சீப்பியா கர்ட்டில் ஃபிஷ், பினாக்டடா பேர்ல் ஆயிஸ்டர். இனி அடுத்த சீக்வன்ஸ்க்கான பாருங்க. ஒரு டெவில் கையில ஸ்குவிட் லோட் பண்ணிட்டு அப்படியே ஹேர் போல போச்சு. ஹேர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹேர்னா ரேபிட், ஓகேவா. சி ஹேர்னா சி ரேபிட். ஸோ ஒரு டெவில் ஃபிஷ், ஓகேவா. ஆக்டோபஸ் ஓ வந்து இங்க என்ன மீன் பண்ணுது, ஆக்டோபஸ்னா என்னது, டெவில் ஃபிஷ், டெவில், ஓகே தானா. அடுத்தது ஸ்குவிட் என்னது, லோலிகோ, ஸோ லோடு, ஓகேவா. லோலிகோ தான் ஸ்குவிட். அடுத்தது அப்ளைசியா, ஏபி, இதை வந்து அப்ளைசியான்னு யோசிச்சுக்கோங்க. அப்ளைசியா என்னது, சி ஹேர், இந்த ஹேர் வந்து என்னது, சி ஹேர்னு யோசிச்சுக்கோங்க. ஒரு டெவில் கையில ஸ்குவிட் லோட் பண்ணிட்டு அப்படியே ஹேர் போல போச்சு. ஹேர்னா என்ன அர்த்தம், ரேபிட்னு அர்த்தம், ஓகே தானா. ஸோ இந்த ஓ வந்து அக்டோபஸ்னா டெவில் ஃபிஷ், ஸ்குவிட்னா என்னது, லாலிகோ. அடுத்தது வந்துட்டு அப்ளைசியானா என்னது, சி ஹேர், ஓகே தானா. ஸோ அதுக்கு இது ஞாபகிச்சுக்கோங்க. அடுத்தது இந்த ஃபைலம்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னா, டென்டாலியம் வரும். டென்டாலியம்னா டஸ்க் ஷெல். அடுத்தது கேட்டியோஃப்ளூரானா கைட்டான். இதை மட்டும் படிச்சுக்கோங்க, ஓகே தானா. டென்டாலியம், டஸ்க் ஷெல், கேட்டியோஃப்ளூரா, கைட்டான். இதே மாதிரி நிறைய
ட்ரிக்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.